வணக்கம் மக்களே, அதிரடியான முடிவை எடுத்திருக்கக்கூடிய சிஎஸ்கே ஓனர் இந்த 4 பேர் இனிமே சிஎஸ்கேல இல்ல அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 2025 ஐபிஎல் தொடர்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அடுத்தடுத்த போட்டிகள்ல தோல்வி அடைஞ்சிருக்கக்கூடிய நிலையில இப்போ ரசிகர்கள் கடும் விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. தோனி மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பத்தி அதிரடியான கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க ரசிகர்கள். எவ்வளவு பெரிய வீரராவே இருந்தாலும் கடைசி 2 ஓவர்கள்ல குறிப்பிட்ட செயலை செய்யவே முடியாது. கடந்த 5 ஆண்டுகள்ல சிஎஸ்கே அணியால 180 ரன்களுக்கும் அதிகமான இலக்கை எட்ட முடியல அப்படின்றதுதான் உண்மை. அதோட ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிரான போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 183 ரன்கள் அப்படின்ற இலக்கை நோக்கி ஆடிட்டு இருந்தாங்க. கடைசி 2 ஓவர்கள்ல 39 ரன்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம் அப்படின்ற நிலை இருந்துச்சு. ரவீந்திர ஜடேஜா மற்றும் தோனி இப்படின்னு 2 அனுபவ வீரர்கள் களத்துல இருந்தாங்க. தோனி அதிரடியா சிக்ஸர்கள் அடிச்சு வெற்றி பெற்று தருவாரு அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. 19வது ஓவர்ல சிஎஸ்கே அணி 19 ரன்கள் எடுத்திருந்தாங்க. கடைசி ஓவர்ல 20 ரன்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம் அப்படின்ற நிலை இருந்துச்சு. ஆனா தோனி கடைசி ஓவரோட முதல் பந்திலேயே ஆட்டம் இழந்துட்டாரு. சிஎஸ்கே அணி கடைசி ஓவர்ல 13 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க. 6 ரன்கள் வித்தியாசத்துல மோசமான தோல்வியையும் சந்திச்சாங்க. இது பத்தி சிஎஸ்கே ரசிகர்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. தோனி இதுக்கு முன்னாடி எத்தனை முறை ஒரு ஓவர்ல 20 ரன்களுக்கும் அதிகமான ரன் அடிச்சிருப்பாரு. 2 ஓவர்ல 40 ரன்கள் எடுக்கிறது அப்படின்றது ரொம்பவே கடினமான விஷயம் தான். எத்தனை பெரிய வீரர் களத்துல இருந்திருந்தாலுமே அதை செய்யறது ரொம்ப கஷ்டம். 1 இல்லனா 2 போட்டியில அது மாதிரி ஒரு வெற்றியை நம்ம பெற முடியும். தோனி ஒரு முறை அக்சர் பட்டேலுக்கு எதிராக 24 இல்லனா 25 ரன்கள் அடிச்சிருப்பாரு. இன்னொரு சமயம் இர்ஃபான் பதானுக்கு எதிராக தரம்சாலால 19 இல்லனா 20 ரன்கள் எடுத்திருப்பாரு. அது மாதிரி 1 இல்லனா 2 போட்டிகளை மட்டும்தான் நாம நினைவுல வச்சிருக்க முடியும். சமீபத்துல இது மாதிரி நடந்ததா யாருக்குமே நினைவுல இருக்காது. கடந்த 5 ஆண்டுகள்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியால 180 ரன்களுக்கும் அதிகமான இலக்கு கூட எட்ட முடியல அப்படின்றதுதான் உண்மையான விஷயம். இந்த நிலையில சிஎஸ்கே ஓனர் அதிரடியா சில நடவடிக்கைகளை எடுத்திருக்காராம். சிஎஸ்கே அணி தற்போது மோசமா விளையாடி வரதால தீபக் ஹூடா, ஜேமி ஓவர்டன், ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர் போன்ற வீரர்களை இப்பவே சிஎஸ்கே அணியில இருந்து நிரந்தரமா நீக்க முடிவெடுத்திருக்காராம் சிஎஸ்கே ஓனர். ஏன்னா இந்த 4 பேர் தான் சிஎஸ்கே அணியோட தோல்விக்கு முக்கியமான காரணமா இருந்திருக்காங்க. இந்த பட்டியல்ல அஸ்வின் பதிரனாவும் கூட இருந்திருக்காங்க. ஆனா இவங்களுக்கு எச்சரிக்கை மட்டுமே விடப்பட்டிருக்கிறதா தகவல் வெளிவந்திருக்கு. சென்னையில நடந்த முதல் போட்டியில சென்னை அணி மும்பைக்கு எதிராக வெற்றி பெற்று இருந்தாலும் அடுத்து சேப்பாக் மைதானத்தில் நடந்த போட்டியில ஆர்சிபி அணிக்கிட்ட 50 ரன்கள் வித்தியாசத்துல தோத்து போனாங்க. சொந்த மைதானத்துல 17 வருஷத்துக்கு அப்புறமா ஆர்சிபி அணிக்கிட்ட சென்னை தோத்ததால கடும் விமர்சனத்துக்கு ஆளானாங்க. குறிப்பா பிளேயிங் 11ல இடம் பிடிச்சிருந்த தீபக் ஹூடா, ராகுல் திரிபாதி இவங்களோட ஆட்டம் கேள்விக்குறியாச்சு. சென்னை அணியோட மிடில் ஆர்டர் ரொம்பவே பலவீனமா இருந்துச்சு. கடந்த போட்டியில நம்ம கண்கூடா பார்த்திருப்போம். ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில பிளேயிங் 11ல மாற்றம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. எதிர்பார்த்தது மாதிரியே சென்னை அணியில தீபக் ஹூடா, சாம் கரன் நீக்கப்பட்டு அவங்களுக்கு பதிலா ஆல்ரவுண்டர்கள் விஜய் சங்கர், ஓவர்டன் களமிறக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா ராஜஸ்தான் போட்டியில அவங்களுமே ஏமாற்றிய நிலையில இப்போ இந்த 4 பேருமே இனி அணியில இல்ல அப்படின்ற முடிவை சிஎஸ்கே ஓனர் எடுத்திருக்காராம். நன்றி, வணக்கம்.